Hi friends, welcome to Chinese Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் பர்கர் தான் செய்ய போறோம். நேத்து ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமா நான் செய்யலாம்னு சொல்லிட்டு எக் பர்கர் வந்து நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. வீட்ல இருக்க பொருள் மட்டும் தான் வச்சு நான் யூஸ் பண்ணேன். செம்ம டேஸ்ட்ல வந்தது. உங்களுக்கு அது எப்படின்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம Chinese Kitchen சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணுங்க. சைடுல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பர்கருக்கு சென்டர்ல வைக்கிறதுக்காக எக் பேட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு முட்டை நான் எடுத்துக்கிறேன். முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகும். இது வந்து குவான்டிட்டிக்காகவும் நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஃபைனலாக தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரெட் சில்லி போட பிடிக்கலன்னா கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பட் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா பர்கரில் சாப்பிடும் போது அது வந்து கடிக்கும் போது நல்லா இருக்காது. ஸோ ரெட் சில்லி போடுறது பெட்டர். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம். லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கும். முட்டையை நம்ம ஊற்றிடலாம். ஸோ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்டரில் கொஞ்சம் இழுத்து விட்டுடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டோட மெத்தட் தான். இதில் வந்து நான் போட்டிருக்க முட்டை பார்த்தீங்கன்னா அடியில் போயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஆனியன் தக்காளி இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இது ஒரு லேயராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் பர்கரில் சாப்பிடும் போது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். முட்டை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. நடுவுலேயும் வந்து நல்லா வெந்திருக்கும். இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஷேப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இது நம்ம அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கலாம். மீதி இருக்கிறதுலாம் எடுத்துடலாம். நம்ம இது பார்த்தாலே தெரியுது நல்லா வந்து பேட்டி மாதிரி இருக்குது. பர்கரில் சென்டரில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீதி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை வந்து ஒரு பேட்டி ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் பர்கர் சென்டரில் வச்சு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தடிமனாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஒரு தவாவில் பன்னை வந்து லைட்டாக எண்ணெய் தடவி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து சென்டரில் இப்படி கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். பன் எதுக்காக ரோஸ்ட் பண்ணுறோன்னா கிறிஸ்பினஸ்க்காக. அதுவும் இல்லாமல் ஒரு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெறும் பன் சாப்பிட்டிங்கன்னா பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ண போதும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா கருகி போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ண பன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து மைனஸ் இதில் வந்து பட்டர் அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லாக்டவுனுன்றதுனால எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். வீட்டில் இருக்கிறத மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கேன். இப்படி செஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. அடுத்து எக் பேட்டி பார்த்தீங்கன்னா இதை விட சைஸ் பெருசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வச்சுட்டு மேலே வந்து ஸ்லைஸ்டு சீஸ். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நார்மல் பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலையும் கிடைக்கும். இது கண்டிப்பாக வந்து வச்சு சாப்பிட்டா தான் பர்கர் ஃபீல் இருக்கும். ஸோ இது மட்டும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பன் வச்சு நம்மளோட எக் பர்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து பர்கர் செஞ்சுருக்கோம். இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து சீஸ் போட்டோன்னே ரொம்ப சுவையாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Chinese Kitchen சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.